வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஸ்கொயர் பிரமிட் பார்க்க போகிறோம். கண்டிஷன் ஃப்ரீலி சஸ்பெண்டட். ப்ராப்ளம்: a square pyramid of base 30 mm and height 60 mm is suspended by means of a string from one of its base corners with its axis parallel to VP. Draw its projections. இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ஆப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் பிரமிட் கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் சைடு 30 mm அண்ட் ஹைட்டு 60 mm கொடுத்துருக்காங்க. கண்டிஷன்: ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் கார்னர் ரெஸ்ட்ஸ் வித் ஆக்சிஸ் parallel to VP. ஸ்கொயர் பிரமிட் ஆப்ஜெக்ட் இதோட நமக்கு பேஸ் சைடு 30 mm அண்ட் ஹைட்டு 60 mm. ஃபர்ஸ்ட் XY ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணோம். அடுத்து VP அண்ட் HPயை மார்க் பண்ணிடணும். இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் ஸ்கொயர் பிரமிட் கொடுத்துருக்காங்க. அதோட பேஸு சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 mm அண்ட் ஹைட்டு 60 mm. கண்டிஷன் கார்னர்ஸ் ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கார்னர்ஸை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடணும். இந்த பொசிஷனில் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு 45 டிகிரிக்கு ஒரு இன்க்ளினேஷன் லைன் ட்ரா பண்ணிடுங்க. நமக்கு சைடு எவ்வளோன்னு தெரியும்? 30 mm. 30 mmக்கு இந்த இன்க்ளினேஷன் லைனில் ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. அடுத்து இதுக்கு இந்த லைனோட ரெண்டு பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? பர்பண்டிகுலர் லைனு 30 mmக்கு ட்ரா பண்ணிடுங்க. தென் அடுத்து இதை ஜாயின் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஸ்கொயர். அடுத்து மேலேருந்து நம்ம பார்க்கும்போது என்னவாகும்? இப்போ நமக்கு இந்த மேலேருந்து விசிபிள் ஆகும்போது நமக்கு இந்த ஸ்லாண்ட் எல்லாம் விசிபிள் ஆகும். அதையும் நம்ம ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. A B C D. தென் சைடை மென்ஷன் பண்ணிடுங்க. தென் நம்மளுடைய ஸ்லாண்ட் எஜஸ் விசிபிலிட்டியும் ட்ரா பண்ணிடுங்க. இதோட அபெக்ஸ் பாயிண்ட் நேம் ஓன்னு கொடுத்துருக்கோம். இது நம்மளுடைய டாப் வியூ. அடுத்து இதுக்கு ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணணும். இதுதான் அப்சர்வ் பொசிஷன். இப்போ இதை ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது எது எது விசிபிள் ஆகும்? A விசிபிள் ஆகும், D விசிபிள் ஆகும், C விசிபிள் ஆகும். இந்த அபெக்ஸ் O பாயிண்ட் இங்கே விசிபிள் ஆகும். தென் இன்விசிபிள் B பாயிண்ட் மட்டும்தான் இன்விசிபிள். தென் இது எல்லா பாயிண்ட்லையும் நம்ம என்ன பண்ணோம்? வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணோம். அதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு ஆக்சிஸ் ஹைட் தெரியும் 60 mm. XY ரெஃபரன்ஸ் லைன் பேஸ் பண்ணிட்டு 60 mmக்கு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணிடுங்க. தென் அதோட அபெக்ஸ் பாயிண்ட் O டேஷ் நேம் கொடுத்துருக்கோம். தென் ரிமைனிங் ஸ்லாண்ட் எஜஸ் எல்லாம் ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்து இது நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ. நம்ம அடுத்து என்ன ட்ரா பண்ணணும்னா கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சஸ்பெண்டட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் 1/4 ஆஃப் ஹைட்டு, அதாவது இந்த ஹைட்லேருந்து 1/4 வேல்யூ எடுத்துக்கணும். இங்கே எவ்வளோ ஹைட் கொடுத்துருக்காங்கன்னா 60 mm கொடுத்துருக்காங்க. அதை 1/4 டிவைட் பண்ணனா 15 mm கிடைக்கும். இப்போ இங்கே சென்டர் ஆஃப் கிராவிட்டியை ஸ்மால் ஜின்னு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ என்ன எப்படி ட்ரா பண்ணணும்? இந்த AC டிஸ்டன்ஸுக்காக இந்த XY ரெஃபரன்ஸ் லைனை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 mmக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த ரெஃபரன்ஸ் லைனும் இந்த ஆக்சிஸ் லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் G, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. மார்க் பண்ணிடலாம். அடுத்து இந்த ஆக்சிஸ் G பாயிண்டை A டேஸோட கனெக்ட் பண்ணுங்க. A டேஸோட கனெக்ட் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் இந்த லைன் இங்கே O டேஸ் A டேஸ் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு G1 நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பிங்க் கலர் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இந்த லைனை நம்ம என்ன பண்ணணும்? இங்கே வெர்டிக்கல் லைனாக ட்ரா பண்ணணும். வெர்டிக்கல் லைனை ட்ரா பண்ணிவிட்டு ரிமைனிங் எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி இதை சேம் டைமென்ஷனில் இங்கே ட்ரா பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிங்க. XY பேஸ் பண்ணிவிட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிடுங்க. அடுத்து இந்த A டேஷ்
G1 மார்க் பண்ணுங்க. அந்த பிங்க் கலர் லைன் அப்படியே இங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதில் என்னென்ன பாயிண்ட் நேம் இருக்கோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணுங்க. இப்போ அடுத்து நமக்கு A டேஸு O டேஸ் டிஸ்டன்ஸ் தெரியும். அதை கேம்பஸில் மெஷர் பண்ணிட்டு ஒரு ஆர்க் அடிங்க. அடுத்து G1 பாயிண்ட பேஸ் பண்ணிட்டு O டேஸோட டிஸ்டன்ஸையும் C டேஸ் டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணிட்டு ரெண்டு சைடுமே ஆர்க் அடிச்சிருங்க. G1 ரெஃபரன்ஸ் பாயிண்டை பேஸ் பண்ணி ரெண்டு ஆர்க்கு ட்ரா பண்ணணும். அடுத்து A டேஸ் C டேஸ் டிஸ்டன்ஸ் தெரியும், மெஷர் பண்ணிட்டு ஆர்க் அடிங்க. இப்போ இதை மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. தென் இது மூணு பாயிண்ட் கிடச்சிருச்சு. மூணையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கல் கிடைக்கும். அடுத்து இந்த சென்டர் பாயிண்ட் O டேஸ் DB டேஸையும் மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இது நம்மளுடைய ஃப்ரீலி சஸ்பெண்டட் கண்டிஷனில் ஃப்ரண்ட் வியூ. அடுத்து நம்ம டாப் வியூ ட்ரா பண்ணோம். இது நம்மளுடைய அப்சர்வ் பொசிஷன். டாப் வியூவிலேருந்து நம்ம பார்க்கும்போது என்னென்ன விசிபிலிட்டி ஆகும், இந்த ஸ்கொயர் நமக்கு என்ன ஆகும், ஃபுல்லாகவே விசிபிள் ஆகும். தென் அடுத்து வேற என்ன விசிபிள் ஆகும், இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ் எல்லாமே நமக்கு விசிபிள் ஆகும். இன்விசிபிள் என்னன்னா இந்த ஸ்லாண்ட் எட்ஜில் இந்த C டேஸும் O டேஸ் மட்டும் தான் நமக்கு என்னது இன்விசிபிள். ரிமைனிங் ஸ்லாண்ட் எட்ஜ் மூணுமே நமக்கு என்ன ஆகும், விசிபிலிட்டிஸில் இருக்கும். இதை மட்டும் நம்ம C டேஸ் O டேஸ் மட்டும் டேஷ் லைனில் ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இது என்ன பண்ணணும், இது இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைனு டவுன்வர்ட் டைரக்ஷனில் ட்ரா பண்ணணும். அடுத்து இந்த டயக்ராம்ல இருந்து, அதாவது இந்த வியூவில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் லைனு ட்ரா பண்ணணும். இப்போ இது மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கெல்லாம் கரெக்டாக நேம் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு இந்த ஸ்கொயர் ஃபுல்லாகவே நமக்கு விசிபிலிட்டிஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம், அதை அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து ஸ்லாண்ட் எட்ஜு எது விசிபிள் ஆகும், O டேஸ் B டேஸ் விசிபிலிட்டி ஆகும், ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து D டேஸ் O D விசிபிள் ஆகும். தென் O A விசிபிள் ஆகும், O B விசிபிள் ஆகும். மூணுமே ட்ரா பண்ணியாச்சு. இன்விசிபிள் என்ன சொல்லியிருக்கோம், O டேஸோ C டேஸ் இன்விசிபிள். அதை நம்ம என்ன பண்ணணும், டேஷ் லைனில் ட்ரா பண்ணணும். இதை ஜாயின் பண்ணிடுங்க. தென் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆல் டைமென்ஷன் RNMM எழுதிருங்க. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் வியூ ஃப்ரீலி சஸ்பெண்டட் கண்டிஷனில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.